ஸோ இப்போ எல்லாருக்குமே என்னென்னா ஒரு கோல்டில் வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு, அதனால நமக்கு வந்து இப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, கோல்டில் வந்து இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது வந்து நல்ல ஐடியா கிடையாது. ஸ்மால் கேப் ஃபண்ட் என்ன ரிட்டர்ன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்மால் கேப் ஃபண்டில் மினிமம் 17%. கோல்டு என்ன கொடுத்துருக்குன்னா கோல்டு 17 தான் கொடுத்துருக்கு. ஸ்மால் கேப்பில் மினிமமே 17க்கு மேலே கொடுத்துருக்கு அண்ட் மேக்ஸிமம் 27 வரையும் கொடுத்துருக்கு. எத்தனை பேர் இந்த கோல்டை எடுத்து அதை விற்று அவங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணிக்கிறாங்க? ஒரு பாம்பேல லாஸ்ட் 1 மந்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சேல் 80% வரையும் ட்ராப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்கே வர்றவங்கெல்லாம் மோஸ்ட்லி கோல்டை விற்கிறதுக்கு தான் வராங்க, யாருமே வாங்கிறது இல்லை. இப்போ ஒன்று ஞாபகம் வச்சுங்க, எந்தெந்த பொருள் வந்து கேஷ் கொடுத்து வாங்குறோமோ அங்கே வந்து தெர் ஆர் சோ மெனி கிரே ஏரியாஸ். இப்போ எதுலெல்லாம் பணம் கொடுத்து வாங்க முடியும்னா, இப்போ தங்கத்தை பொறுத்த வரையும் இப்போ அதிகமாக ஏறி இருக்கிறதுனால இந்த சமயத்தில் வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் வெயிட் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரையும் முன்னாடியே சொன்ன மாதிரி கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபினான்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு நியூஸ் ஆர்டிக்கிள் பார்த்தோம். லாஸ்ட் 4 இயர்ஸில் வந்து கோல்டு வந்து டபுள் ஆகிருக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் 4 இயர்ஸ் டபுள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அக்ஷய திருதிக்கும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா டபுள் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து 4 வருஷத்தில் டபுள் ஆகிருக்கு. அண்ட் எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் 6 months to 8 months வந்து மோர் தென் 50% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ எல்லாருக்குமே என்னென்னா ஒரு கோல்டில் வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு, அதனால நமக்கு வந்து இப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, சார் நீங்கள் எப்போதுமே கோல்டை பற்றி நல்ல அபிப்பிராயமே உங்களுக்கு கிடையாது, கோல்டில் நல்ல ரிட்டர்ன் கிடைக்காதுன்னு சொன்னீங்க, ஆனால் இன்றைக்கி கோல்டு ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன், இப்போ கோல்டு வாங்கலாமா, இப்போ என்ன சொல்கிறீங்க, கோல்டு வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிற விஷயம். இப்போ எப்போதுமே நம்ம என்ன பார்க்கணுன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டிஸ்கவுண்ட்டில் இருக்குது அல்லது அதிகமாக லாஸ்ட்டு 2-3 இயர்ஸாக நல்ல ரிட்டர்ன் கொடுக்கல அப்படின்னதுன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃப்யூச்சரில் நல்லா வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் கோல்டை பொறுத்தவரையும் லாஸ்ட்டு 4 இயர்ஸில் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஏன்னா 4 இயர்ஸில் டபுள் ரிட்டர்ன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். கோல்டில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் 4 இயர்ஸில் டபுள் அப்படிங்கிறது. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கோல்டு கேன் கிவ் அரௌண்ட் 9 to 10% ரிட்டர்ன் தான் கிடைக்கும். அதனால கோல்டில் வந்து இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது வந்து நல்ல ஐடியா கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், சார் கோல்டு 4 வருஷத்தில் டபுள் ஆகிருக்கு. ஓகே, மியூச்சுவல் ஃபண்டில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ், இப்போ மீடியாவில் வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டிலேயே இப்போ போட வேண்டாம், அப்படி போட்டாலும் ஸ்மால் கேப்லலாம் கண்டிப்பாக நீங்கள் போடவே கூடாது அப்படின்ட்டு தான் நிறைய பேர், சில ஃபண்ட் மேனேஜர்ஸ்லாம் கூட அந்த மாதிரியான கருத்து தெரிவிச்சிருக்காங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இதே 4 இயர்ஸில் கோல்டு வந்து டபுள் ஆகிருக்கு. ஸ்மால் கேப் ஃபண்ட் என்ன ரிட்டர்ன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்மால் கேப் ஃபண்டில் மினிமம் 17%. கோல்டு என்ன கொடுத்துருக்குன்னா கோல்டு 17 தான் கொடுத்துருக்கு. ஸ்மால் கேப்பில் மினிமமே 17க்கு மேலே கொடுத்துருக்கு அண்ட் மேக்ஸிமம் 27 வரையும் கொடுத்துருக்கு. இதுலேருந்து என்ன கிளியராக தெரியுதுன்னா, லாங் டேர்மில் வந்து நம்ம வெல்த் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அதில் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் தான் வந்து பாசிபிள். நம்பர் 1. நம்பர் 2, மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம வந்து வெல்த் ஜென்ரேட் பண்ணோம்னா அந்த வெல்த்தை எடுத்து நம்மளுடைய தேவைகளுக்கு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். பட் இதே இது வந்து கோல்டில் இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டில் 4 இயர்ஸில் டபுள் ஆகிருக்கு. எத்தனை பேர் இந்த கோல்டை எடுத்து அதை விற்று அவங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணிக்கிறாங்க? ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கணும்னு இருந்தாங்க, அல்லது ஒரு ஏசி வாங்கணும்னு இருந்தது, காருக்கு முன்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த விஷயம்லாம் வந்து எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க? யாருமே பண்ணுறதில்ல. மோஸ்ட்லி கோல்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதாவது அவசர தேவைன்னா அதை வந்து ஒரு பிளெட்ஜ் பண்ணுறது, அடகு வைக்கிறதுக்கு தான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்களே ஒழிய கோல்டை வந்து க்ரோத் ஆனுதுன்னா அதை வந்து விற்று அவங்களுடைய தேவைகளை யாருமே பூர்த்தி பண்ணுறதில்லை. அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, கோல்டு வந்து இட் இஸ் ஃபார் ஆர்னமெண்ட்டுக்கு டெஃபினட்டாக இட் இஸ் குட். பட் அதை வந்து நீங்கள் ஒரு முதலீட்டாக கருத வேண்டாம். அது மொரவர் வந்து கோல்டு எப்போதுமே வந்து ஒரு ரிஸ்க்கு, இந்த சென்ஸ் வந்து நீங்கள் அதை கேரி பண்ணுறதா இருந்ததுன்னா, ஏற்கனவே கோல்டு போட்டுட்டு போகிற விமனுக்கெல்லாம் வந்து
கான்ஃபிடென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், பயப்படுவாங்க. இப்போ வந்து இவ்வளோ தூரம் விலை ஏறி போச்சு அப்படிங்கும்போது இன்னும் வந்து நிறைய பேர் வந்து அதை திருடுறதுக்கோ இதுக்கோ கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஆர் அன்னெசரிலி இன்வைட்டிங் அ ரிஸ்க். அதனால இன்னைக்கு அது வேற ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் படித்தேன். பாம்பேல லாஸ்ட் 1 மந்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சேல் 80% வரையும் ட்ராப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கே வர்றவங்கெல்லாம் மோஸ்ட்லி கோல்டை விற்கிறதுக்கு தான் வராங்க, யாருமே வாங்குறது இல்லை. இப்போ ஏறிட்டே இருக்குது. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஓகேப்பா ஏறிட்டே இருக்குது, எப்போ அது திருப்பி இறங்குதோ அப்போ வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஜஸ்ட் மியர் ஸ்பெக்டேட்டர், அதை ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிய சேல் நடக்கிறது இல்லை. பிகாஸ் ஆஃப் த குளோபல் அன்சர்டனிட்டி கோல்டு ஏறிட்டே இருக்குது. இட்ஸ் ஒன்லி a கொஸ்டின் ஆஃப் டைம், எப்போலேருந்து இது இறங்க போகுதுன்னு தெரியல. முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா கோல்டை வந்து நம்ம பிளெட்ஜ் பண்ணி பேங்க்கில் வந்து பைசா வச்சுட்டு இருந்தாங்க. திருப்பி 1 இயர் ஆன உடனே என்ன பண்ணலான்னா திருப்பி அதை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னாங்க. அதனால நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா அந்த அக்ரிகல்ச்சர் லோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7% 8% வந்து பேங்க்ல பணத்தை வச்சுட்டு வேற தேவைகளுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் பிளெட்ஜ் பண்ணீங்க அப்படின்னதுன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து அது எல்லாத்தையும் பே பண்ணிட்டு திருப்பி தான் வந்து நீங்கள் இன்னொரு தடவை தான் லோன் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய ஷாக் நிறைய பேருக்கு. ஏன்னா நான் வந்து லாஸ்ட் இயர் லோன் எடுத்துட்டு 1 இயருக்கு தாண்டியும் கூட என்னுடைய தேவை இன்னும் தீர்ந்த பாடு இல்லை. அந்த சமயத்தில் என்னால் எப்படி திருப்பி அந்த மணியை கொடுத்து அந்த கோல்டை மீட்க முடியும்? இது வந்து ரொம்ப பெரிய சேலஞ்சஸ். பட் இது வந்து முன்னாடி எவ்வளவு ஈஸியாக இருந்ததோ, ஒருத்தர் நகையை வந்து பிளெட்ஜ் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு இருந்ததோ, இப்போ வந்து அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இல்லை. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டுடே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நீங்கள் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணணும்னா கேஒய்சி நோ யுவர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பேன், ஆதார் இதெல்லாம் கொடுத்து நம்மளுடைய டீட்டெயிலை ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அதனால எவ்வளவு சேல் நடக்கிறது அப்படிங்கிறத வந்து மந்த் ஆன் மந்த் வந்து ஆம்ஃபி அசோசியேட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியாவில் வந்து அவங்க சொல்கிறாங்க எஸ்ஐபியில் எவ்வளோ நடந்திருக்கு, லம்சமில் எவ்வளோ நடந்திருக்கு, ஸ்மால் கேப்பில் எவ்வளோ, லார்ஜ் கேப்பில் எவ்வளோ, மிட் கேப்பில் என்னென்னு ஒவ்வொரு சேல் ஃபிகரும் கொடுக்குறாங்க. இப்போ தங்கத்தில் வந்து என்ன சேல் நடந்திருக்குங்கிறது யாருமே சொல்கிறதே கிடையாது. அண்ட் ஸ்டில் தங்கம் வந்து கேஷ் கொடுத்து வாங்க முடியும். ஒன்று ஞாபகம் வச்சுங்க, எந்தெந்த பொருள் வந்து கேஷ் கொடுத்து வாங்குறோமோ அங்கே வந்து தெர் ஆர் சோ மெனி கிரே ஏரியாஸ். இப்போ எதுலெல்லாம் பணம் கொடுத்து வாங்க முடியும்னா தங்கத்தில் காசு கொடுத்து வாங்க முடியும், ரியல் எஸ்டேட்டில் காசு கொடுத்து வாங்க முடியும். ஃபுல்லாக இல்லை, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கொடுக்க முடியும். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ₹1 கூட கொடுத்து கேஷ் கொடுத்து வாங்கவே முடியாது. அப்போ வந்து இது எல்லாமே இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படிங்கிறதுல வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்துடுது. இதில் இருக்கிறது எல்லாமே ஹைலி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. நம்ம வந்து கேஷ் கொடுத்து வாங்குறதுனால அதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. சில பேர்கிட்ட நிறைய பணம் இருந்தது அப்படின்னதுன்னா ஈவன் தோ ஒரு 5,000 8,000 ருபீஸ் 9,000 ருபீஸ் கிராம் இருந்தால் கூட அவங்க வந்து நிறைய கேஷாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுன்னா கம்மியாக கூட அவங்க வாங்க முடியும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரையும் நீங்கள் வந்து ₹500 வாங்கினாலும் சரி, ₹5 கோடி வாங்கினாலும் சரி, எல்லாருக்குமே சேம் ப்ரைஸ் தான். அங்கே வந்து டிஃப்ரென்ஸ் இன் ப்ரைஸிங்கே வந்து அங்கே கிடையவே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஹைலி டிரான்ஸ்பரண்ட்டு. இப்போ தங்கத்தை பொறுத்த வரையும் இப்போ அதிகமாக ஏறி இருக்கிறதுனால இந்த சமயத்தில் வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், நீங்கள் வெயிட் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரையும் முன்னாடியே சொன்ன மாதிரி கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. சார் நீங்கள் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கீங்க, மேலே ஏறிட்டே இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். பட் வந்து இந்த அன்சர்டனிட்டினால இது போயிட்டுருக்கு. பட் இதனால யாருமே பெனிஃபிட்டே அடையலை. அதனால கீழே வரதுக்கு தான் சான்சஸ் நிறைய இருக்குது. தங்கம் வாங்கணும் அப்படின்னதுன்னா அன்லெஸ் அதர்வைஸ் நாளைக்கு கல்யாணம் அல்லது யாருக்காவது சீர்சனத்தை பண்ணணும் அப்படின்னதுன்னா வாங்குங்க. அதர்வைஸ் நீங்கள் வெயிட் அண்ட் வாட்ச், வெயிட் பண்ணிவிட்டு கீழே வரும்போது வாங்கிக்கலாம். சார் ஆனால் ஜுவல் விற்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கிராம் 12,500 வரைக்கும் போகிறது, ஒரு பவுன் தங்கம் ₹1,00,000 மேலே போகும் அப்படின்றாங்க. ஆனால் நீங்கள் வந்து குறைக்கிறது எப்படி சார் நடக்கும்? இப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இந்த வருஷமே வந்து தங்கம் வந்து கிராம் வந்து ₹10,000 போகும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு ஆள் தான் சொல்கிறேன் 10,000 போகும், இந்த ரேலியில் 10,000 போகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இன்னைக்கு வந்து 9,000 ருபீஸ் வரையும் வந்துருச்சு. இப்போ எல்லாருக்கும் என்ன எதுனா 8,000லேருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க, 8,000லேருந்து 9,000 வந்துருச்சு, ஏன் 9,000லேருந்து 10,000 வராது அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரைஸுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் அன்சர்டனிட்டிஸ். ஈவன் நீங்கள் வந்து கோவிடில் கூட தங்கம் வந்து இந்த அளவுக்கு விலை ஏறவே இல்லை. கோவிடில் ஏறினது, பட் கோவிடையும் தாண்டி இந்த ரேலியில் வந்து பயங்கரமாக இருக்குது. மெயின் ரீசன் வந்து என்னென்னா இந்த டேரிஃப் வார். ட்ரம்ப் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையும் போடக்கூடிய டேரிஃப் வார் வந்து இட் பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதனால வந்து பார்த்திங்கன்னா
எல்லாருமே வந்து தங்கம் வந்து சேஃப் ஹெவன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஸோ ஏற்கனவே ஒரு பொருள் வந்து 50% லாஸ்ட்டு 1 இயருக்குள்ள ஏறி இருக்கு அப்படின்னதுன்னா, நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய 9,000 rupees அனதர் 12,500. நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு பவுனே 1,00,000 அப்படிங்கிறீங்க. 1,00,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12,500 பவுன். இப்போ 9,000லேருந்து 12,500 அப்படின்னா 3,500 இன்னொரு 35% ஏறணும். அது வந்து ஏறுறதுக்கான சான்சஸே வந்து கிடையாது. ஸோ அதனால தான் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா அது போகாது அப்படிங்கிறோம். பட் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, காமன் மேன் அதுதான் மேலே தான் போயிட்டு இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து இங்கேயும் கண்டிப்பாக போகும் அப்படிங்கிறாங்க. என்னை பொறுத்தவரையும் அது போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எதுவுமே இல்லை. அண்ட் 10,000 நான் வந்து போகாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த ரேலியில். 10,000 என்றைக்குமே போகாதுன்னு சொல்ல, இந்த ரேலியில் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னொரு சில பேர் என்ன கேட்குறாங்க, சார் ஓகே கோல்டு வந்து ரொம்ப விலையேறிட்டு இருக்கு, வெள்ளியில் வந்து வாங்கலாமா? வெள்ளியுமே வந்து கிராம் வந்து 110 ரூபா கிட்ட வந்துருச்சு, அதுவும் முன்னாடி 70-80 ரூபாலாம் இருந்தது, 110 ரூபா வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து தங்கத்தோட கம்பேர் பண்ணும்போது வெள்ளியுடைய பயன்பாடு வந்து நிறைய இடத்துல இருக்கு. வெள்ளி வந்து நிறைய யூஸபிளாக இருக்குது. தங்கத்தை பொறுத்தவரை யூஸபிலிட்டி கம்மி. ஒன்றா நம்ம உடம்புல இருக்குது, அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்குது, அல்லது லாக்கரில் இருக்குது. இந்த 3 இடத்துல தான் தங்கம் இருக்குது, அல்லது நகைக்கடையில் இருக்குது. வேறு எங்கேயுமே தங்கம் இல்லை. ஆனால் நீங்கள் இருக்கக்கூடிய வெள்ளி வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அண்டு இப்போ மொபைலுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோல்டு நிறைய சில்வர்லாம் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் வந்து சில்வரில் இருக்குது. பட் இது வந்து ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்காங்களே ஒழிய, ஆனால் சில்வர் வந்து கோல்டு மாதிரி பெருசாக ஏறலை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இனிமே வந்து பார்த்தீங்கன்னா கோயிங் ஃபார்வர்டு வந்து சில்வர் வந்து கோல்டுக்கு ஈக்குவலாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது இங்கேருந்து. அப்போ நம்ம என்ன பார்க்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து தங்கம் வாங்குகிறேன், தங்கம் வந்து அவ்வளோ ரூபா கொடுத்து வாங்குகிறேன். சப்போஸ் 9,000 ரூபா கொடுத்து வாங்குகிறேன், 9,000 கொடுத்தது நாளைக்கு 10,000 போகுது, அல்லது 9,000 கொடுத்தது 12,000 போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 3,000 ஏறினதுன்னா 33%. அப்படி ஏறினதுன்னா அது தங்கம் ஒரு வேலை ஏறினதுன்னா இது 110 ரூபா இருக்கக்கூடிய சில்வர் வந்து 150 ரூபா வந்து போகலாம். அதனால கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியாதவங்க கண்டிப்பாக நான் ஏதாவது ஒரு மெட்டலில் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தேதியில் வந்து சில்வரை வந்து கண்டிப்பாக அவங்க கன்சிடர் பண்ணலாம். இப்போ இன்னும் சில பேர் கேட்குறாங்க, சார் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஓகே, எனக்கு வந்து கோல்டு வந்து ஆர்னமெண்ட்டாக எனக்கு வேண்டாம், அதை நான் யூஸ் பண்ணிக்க போகிறது இல்லை, ஆனால் வந்து எனக்கு கோல்டு மேலே கான்ஃபிடென்ஸ் இருக்குது, கோல்டுடைய விலைலாம் ஜாஸ்தி ஆகும்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் வந்து நான் ஆர்னமெண்ட்டாக வாங்கினேன் அப்படின்னதுன்னா அதை விற்கும்போது பிகாஸ் டச் அண்ட் ஃபீல் என்னோட வீட்டில் இருக்குது இல்லை என் கையில் இருக்குது, அதை கொண்டு போய் என்னை விற்கிறதுக்கு வந்து எனக்கு மனசு வராது. பட் அட் த சேம் டைம் வந்து நான் வந்து டிஜிட்டலாக வாங்கிக்கிறேன், அல்லது இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து கோல்டு ஃபண்டு வாங்கிக்கிறேன், அல்லது கோல்டு ETF வாங்கிக்கிறேன். இந்த மாதிரி நான் வாங்கிக்கும் போது என்னென்னா நான் வந்து கோல்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். எனக்கு வந்து ஃபிசிக்கலாக வாங்கும்போது இருக்கக்கூடிய அந்த எமோஷன் வந்து இந்த டிஜிட்டலில் எனக்கு இல்லை. அதனால நான் வந்து இப்போதைக்கு டிஜிட்டலில் வாங்கிட்டு அதில் விற்கலாமா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. இப்போ வந்து என்னென்னா இதுக்கு அண்டர்லைன் நீங்கள் வந்து கண்டிப்பாக தங்கம் வந்து நல்ல முதலீடு, தங்கத்தில் வந்து எனக்கு ஒரு போர்ஷன் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நீங்கள் கருதுனீங்கன்னா டெஃபினட்டாக ஃபிசிக்கல் கோல்டை விட இந்த ETF அல்லது கோல்டு மியூச்சுவல் ஃபண்டோ பெட்டர். அண்ட் மோரோவர் வந்து என்னென்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரையும் நீங்கள் ஒரு 500 ரூபாய்க்கு கூட, எப்படி மியூச்சுவல் ஃபண்டில் சிப் வந்து 500 ரூபாய்க்கு இருக்கோ அதே மாதிரி நீங்கள் 500 ரூபாய்க்கு கூட குறைந்த முதலீட்டில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு வேணும்னா எவ்வளவு தேவையோ அதுக்கான யூனிட்டாக விற்கலாம். இப்போ நீங்கள் தங்கத்தை பொறுத்த வரையும் நீங்கள் கிராமை விட மில்லி கிராம் அந்த மாதிரி விற்கிறதெல்லாம் கஷ்டம். விற்றீங்கன்னா கிராம் அதுதான் நீங்கள் விற்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி சின்ன சின்ன இதுவாகவும் நீங்கள் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது வந்து ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து சாவரின் கோல்ட் பாண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸாக வந்து கவர்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கோல்ட் பாண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய கோல்டு ரேட்டு அது ரேட் படி நீங்கள் வாங்கிங்க, அது தவிர வந்து உங்களுக்கு வருஷம் 2.5% வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கொடுப்பேன் அப்படின்னாங்க. ஸோ அப்போ இந்த கோல்டு சாவரின் பாண்ட் வந்தபோது அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, கோல்டு வந்து லாஸ்ட் சோ மெனி இயர்ஸாக வந்து 9-10% மேலே ரிட்டர்ன் கொடுக்கல, ஸோ அதே ரிட்டர்ன் தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பணம் தேவையாக இருக்குது, அதனால இந்த மாதிரி கோல்டு பாண்ட் மூலமாக பணத்தை வந்து திரட்டலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க. பட் ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா
மோஸ்ட் ஆஃப் த கோல்டு பாண்டெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து இட் இஸ் கம்மிங் ஃபார் மெச்சூரிட்டி. அதோடு இல்லாமல் அவங்க 7 வருஷத்துக்கு முன்னாடி 8 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதெல்லாம் 7 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதெல்லாம் இன்னைக்கு டபுளுக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த கவர்மெண்ட்டும் வந்து இப்போ பெரிய சேலஞ்ச் வந்து இந்த கோல்டு பாண்டெல்லாம் எப்படி அவங்க வந்து ரீபே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சு இருக்குது. ஸோ கோல்டு இன்னைக்கு வந்து டாக் ஆஃப் த டவுன், யாரை பார்த்தாலும் கோல்டு பேசுகிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னதுன்னா, இந்த கோல்டு வாங்குறதுனால நம்ம லாங் டேர்மில் வந்து வெல்த் கிரியேஷன் பண்ண முடியுமா, இது வந்து ஒரு பெரிய கொஷின். அண்ட் அகெயின் இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் இந்த லாஸ்ட் 1 இயரில் 40-50% வரை ஏறி இருக்கக்கூடிய ஒரு அசட் கிளாஸை இப்போ நம்ம அதில் முதலீடு பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரைக்கும் ஆன்சர் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி நோ. நாட் ஓன்லி கோல்டு இல்லை, சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுமே அல்லது ஸ்டாக் மார்க்கெட்டுமே ஒரு 40-50% மேலே பயங்கரமாக ஏறி இருக்குது அப்படிங்கும்போது அப்போ போய் நீங்கள் ஃபுல் மணி போடுறதுங்கிறது வந்து நாட் அட்வைசபிள். ஸோ இன்னி தேதிக்கு கோல்டில் ஏற்கனவே வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட் யூ கீப் இட். அல்லது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை, நாளைக்கு கல்யாணம் பண்ணோம் அல்லது யாருக்காவது சீர் சன்னதி பண்ணணும்னா நீங்கள் வந்து வாங்குங்க. அதர்வைஸ் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கீழே வரும், அப்போ வந்து நீங்கள் வாங்கிக்கலாம்.